வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் மசாலாலாம் வறுத்து அரைச்சி ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல நீல துண்டுகளாக நறுக்கிட்டு எண்ணெயிலே நல்லா அது வெந்து வர வரைக்கும் வதக்கிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கத்திரிக்காயை வந்துட்டு நிறம் மாறும் அப்படின்றதுனால நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கும் பிறகு வதக்காதீங்க. அந்த தண்ணி படும்போது எண்ணெய் வந்துட்டு நமக்கு மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். நல்லா கத்திரிக்காயை வந்துட்டு அலசி முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கும் பிறகு நீங்கள் எப்போ வதக்குறீங்களோ அந்த நேரத்தில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு டைரெக்டாக வதக்கிக்கலாம். தண்ணியில் போட்டு வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போது கத்திரிக்காயை நம்ம வதக்கி எடுத்துட்டோம். அதே எண்ணெயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 சின்ன வெங்காயம், 2 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பீஸ் தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த எண்ணெயில் நல்லா பொரிய வச்சுட்டு தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மசாலாவில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால குழம்பு வந்து நல்லாவே திக்காக வரும். அதனால் அதிகமாக தேங்காயெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 சில் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். இது நல்லா வதங்கினதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய வச்சுக்கிட்டு ஒரு கட்டி பூண்டு பற்களை தோலை உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் நான் முழுசாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்படலை அப்படின்னா வெங்காயத்தை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி நிறம் மாறி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது தக்காளி நல்லாவே குழஞ்சிருச்சு. இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த கடலை பருப்பு, தேங்காய், மிளகு, ஜீரகம் அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ புளி தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம புளிக்குழம்பு பண்ணும்போது எப்போவுமே வந்துட்டு அந்த காரம் புளிப்பு 2மே வந்துட்டு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்துகிட்டு நல்லா கரைச்சிட்டு அதோடைய தண்ணியை சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் திட்டமாக சேர்த்துட்டு அதுக்கு பிறகு டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் புளி தண்ணியோ இல்லை மிளகாய் தூளை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே சுவைக்காக நல்லா கல் உப்பு சேர்த்துட்டு இன்னும் தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சீக்கிரமாகவே குழம்பு நல்லா திக்காயிடும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சிங்க மிதமான தீயில் அப்படின்னா எண்ணெய் வந்துட்டு பிரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வதக்கி எடுத்துருக்கிற கத்திரிக்காயை சேர்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும்போது நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் துண்டுகளையும் இது கூட சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் சிம்மர்லேயே வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராகவே எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக தயாராகிடும். இப்போது நான் ஒரு 3 நிமிஷம் நல்லா சிம்மர்லேயே வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ரொம்பவே சூப்பராக அழகாக பிரிஞ்சு குழம்பும் வந்துட்டு நல்லா திக்காக தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் குழம்பு ரெடி பண்ணிங்க அப்படின்னா 1 வீக் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம சுட வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.